டிரைவர் சார், இப்ப நம்ம எங்க போறோம் சார்? மேடம், உங்களுக்கு பயமா இல்ல? ரைட்டு, ஏதோ தப்பா நடக்குதே, என்னன்னு கண்டுபிடிக்கணும். அர்ஜுன் சார் வேற ஆஃபீஸில் விட்டுட்டு வந்துட்டோமே. சரி, எதுவாக இருந்தாலும் நம்மளே சமாளிப்போம். உத்தமன் தான் கூட இருக்காரல்ல. டிரைவர் சார், யார் சார் நீங்க? இப்போ எங்களை எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு மேலிடத்துல உத்தரவு போட்டிருக்காங்க. மேலிடமா? அது என்ன மேலிடம்? அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க, இது மேலிடத்த உத்தரவு. மேடம், இவர் யாரு தெரியுதா? தெரியல. இவர் தான் மேடம், அந்த அவரு. ஐயோ, நம்ம வடிவேல் அண்ணன் காமெடியில ஒருத்தர் நம்ம மாயண்ணன் வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக, மாமா மின்னல் அப்படின்னு சொல்லுவார்ல, அவரோட தம்பி போல இருக்கு. சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்றது? சரிங்க சார், கார் எங்க போய் நிக்குதோ அங்க நாங்க இறங்கி எங்க வந்திருக்கோன்னு கண்டுபிடிச்சுக்கிறோம். வேற என்ன பண்றது? இன்னைக்கு இவங்க கிட்ட நேர்ந்து விட்டு இருக்காங்க போல இருக்கு. இங்கதாங்க, இறங்குங்க. மேடம், ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். சாப்பிட கூட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு ரவா தோசை. சார், உங்களுக்கு டேபிள் நம்பர் 9 ரிசர்வ் பண்ணிருக்கு. நீங்க அங்க போய் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ சார், நான் வரேன். மேடம், இவங்க ரொம்ப மரியாதை தெரிஞ்சவங்க நினைக்கிறேன். இங்க பாருங்க, சாப்பிடுறதுக்கு டேபிள்லாம் ரிசர்வ் பண்ணி நம்ம கிட்ட கொடுக்க சொல்லி இருக்காங்க. சரி வாங்க சாப்பிட போவோம். சரி வாங்க போவோம். போங்க மேடம். இந்த இடமே புதுசா இருக்க. வாங்க. வேற டேபிள் நம்பர் 9 எங்க இருக்கு? அங்க இருக்கு சார். தேங்க்ஸ். சரி வாங்க. இதான் மேடம், உட்காருங்க. ஏங்க சார், நாங்க ஜூஸ் ஆர்டர் பண்ணவே இல்லையே. இல்ல சார், உங்களுக்கு ஏற்கனவே ஜூஸ் ஆர்டர் பண்ணிட்டாங்க. மேடம், அர்ஜுன் சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாமா? கொஞ்சம் பொறுங்க உத்தமன். இவங்க அவ்வளோ டேஞ்சரான ஆளுங்க இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கிட்ட இருந்து செல்போன் எல்லாம் எதுவுமே வாங்கல. கொஞ்சம் இருங்க, என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அர்ஜுன் சார் கிட்ட சொல்லிக்கலாம். ஓகே மேடம். I am Kumara Raja. I am Jayapal. I am உத்தமன். இவங்க வசுந்தரா மேடம். இவங்கள தெரியும். தெரியும். நீங்க ஒர்க் பண்ற JKR குரூப் கம்பெனிக்கும் எங்களுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. எங்க 2 பேரோட முதல் எழுத்தை பாத்தீங்கன்னா JKRன்னு வரும். சார், இப்ப அதுவா முக்கியம்? நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க. எங்களை எதுக்கு இங்க அழைச்சிட்டு வந்தீங்க? எங்களோட அக்கவுண்ட்ல பணம் போட்டது நீங்க தானா? ஆமா, நாங்க தான் பணம் போட்டோம். தெரியாதவங்க அக்கவுண்ட்ல பணம் போடுறதும் எடுக்கிறதும் சட்டப்படி தப்பு. அது தெரியுமா உங்களுக்கு? அதை சொல்றதுக்கு தான் உங்களை இங்க வர வச்சிருக்கோம். நாங்க உங்க சேர்மன் அர்ஜுன் சாரை மீட் பண்ணணும். அவரை மீட் பண்றதுக்கு எங்களுக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி தரணும். அதுக்கும் அக்கவுண்ட்ல பணம் போடுறதுக்கும் என்ன சம்பந்தம்? அதுக்கான சர்வீஸ் சார்ஜ் தான் அந்த பணம். அர்ஜுன் சார் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக எதுக்கு நாங்க இங்க? எங்களுக்கு எதுக்கு சர்வீஸ் சார்ஜ் வேற போடுறீங்க? நீங்க நேரடியாவே கம்பெனி பிஆர்ஓவை பாத்துருக்கலாம்ல. அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்திருப்பாரு. நாங்க அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் மேடம். அர்ஜுன் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாரு. உங்க 2 பேரையும் பிடிச்சா
காரியம் நடக்கும்னு நாங்க முடிவு பண்ணோம். சாரி சார், நீங்க தப்பான முடிவு எடுத்திருக்கீங்க. அர்ஜுன் சார் ஒருத்தரை சந்திக்க விரும்பலன்னா, அப்பாயின்மெண்ட் கொடுக்கலன்னா, அதுக்கு மேல யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த விஷயத்துல எங்களால உங்களுக்கு உதவ முடியாது. சாரி. நீங்க எங்க அக்கவுண்ட்ல போட்ட பணத்தை நீங்க வேணா திருப்பி எடுத்துக்கோங்க. உங்களோட பேங்க் டீடைல் சொல்லுங்க, நானே கூட உங்களுக்கு அனுப்பி வச்சிடறேன். நீங்க ரொம்ப உணர்ச்சிவசப்படுறீங்க, அது நல்லதில்ல. நாங்க ஒரு விஷயத்துல இவ்வளோ தீவிரமா இருக்கோம்னா அதோட முக்கியத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க நிலைமைய நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் யோசிச்சு பார்க்கணும்? உங்க வீடு அடகுல முழுகிடுச்சு. சொந்த வீடு வாங்கணும்னு உங்க அப்பா துடிக்கிறாரு. அதனால நாங்க கொடுக்குற பணம் உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். இன்னும் எவ்வளவு வேணாலும் கேளுங்க, நாங்க தர்றோம். நீங்க அதே நேரம் எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. இப்ப நாங்க உங்களுக்கு அனுப்பியிருக்கிறது ஒரு சின்ன அன்பளிப்பு, அவ்வளவுதான். அது அன்பளிப்பு இல்ல, தூண்டில். அந்த தூண்டில் முள் வெளியே தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக தான் பணங்கிற புழுவை அதுல மாட்டி அனுப்பி வச்சிருக்கீங்க. அதை நம்பி இந்த வசுந்தரா ஏமாற மாட்டா. சாரி. உங்களுக்கு உதவக்கூடிய நிலைமையில நாங்க இப்போ இல்ல. நீங்க அனுப்பின பணம் எங்க பேங்க் மூலமா உங்க அக்கவுண்ட்டுக்கு கண்டிப்பா வந்துரும். நாங்க கிளம்புறோம். ஒரு நிமிஷம். இப்ப வேணா நீங்க கிளம்பலாம். ஆனா உங்களை எப்படி திரும்ப வரவழைக்கணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். முடிஞ்சா அதை செஞ்சு பாருங்க. என்ன மேடம், நம்ம அக்கவுண்ட்ல பணத்தை போட்டு நம்மள வச்சு அர்ஜுன் சாரோட அப்பாயின்மெண்ட் கேக்குறாங்க. யார் இவங்க? தெரியல உத்தமன், இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விவகாரம் இருக்கணும். அப்புறம் இந்த விஷயத்தை நீங்க அர்ஜுன் சார் கிட்ட சொல்ல வேண்டாம். டைம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன். சரிங்க மேடம், நான் சொல்லல. உத்தமன், நாம இப்போ ஆபீஸ் போகணும். போய் ஏதாவது ஆட்டோ கூட்டிட்டு வரீங்களா? சரிங்க மேடம். பாரு மீனாட்சி, எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு பேசாத. இப்பெல்லாம் மீனாட்சி வசுந்தரா கிட்ட அடிக்கடி பிரச்சனை பண்றா. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை போட்டு வசுவை அசிங்கப்படுத்துறா. ஏன் இப்படி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க? முதல்ல பெட்டியை கொடு. தொடாதீங்க. நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போனன்னா திரும்ப இந்த வீட்டுக்குள்ள நீ வர முடியாது. நான் வரவும் விட மாட்டேன். எப்படியாவது இவர்கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். அர்ஜுன் சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆபீஸ்ல சொல்லலாம் தான் இருந்தேன். நீங்க பிஸியாவும் டென்ஷனாவும் இருந்தீங்க. கார்ல வரப்போ சொல்லலான்னு இருந்தேன். போன்லயே பேசிட்டு வந்தீங்களா, அதான் இப்போ. இவ ஒருத்தி புரிஞ்சிக்கவே மாட்டா போல இருக்கு. புதுசா என்ன சொல்ல போறா? பெட்டிக்குள்ள என்ன இருக்கு சொல்லுங்கன்னு சொல்ல போறா. வசு, இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல இருந்து நாளைக்கு ஃபேக்டரிக்கு இன்ஸ்பெக்ஷன் வரதா சொல்லியிருந்தாங்க. அது ஃபேக்டரிக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? அதெல்லாம் அப்பவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் சார். இப்ப நான் பேச வந்தது. வசு, ஆடிட்டர் ஷேர் புரோக்கர் மீட்டிங் இருக்குன்னு ஃபோன் பண்ணி சொன்னார்ல, அதுக்கு ஃபர்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணு. ஓகே சார், பண்ணிடுறேன். நான் அந்த ஷேர் புரோக்கரோட டீடைல்ஸ் எல்லாமே உத்தமன் கிட்ட இருக்கு, கேட்டு வாங்கிக்கோ. ஓகே சார், நான் வாங்கிடுறேன். அப்புறம் அர்ஜுன் சார், நான் சொல்றது கொஞ்சம் விடு வசு. உனக்கு அழுக்கவே அழுக்காதா? இப்ப என்னதான் சொல்ல வர? அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு காட்டுங்கன்னு சொல்ல வர, அதானே? வசு, நல்லா கேட்டுக்கோ. எத்தனை தடவை எங்க வச்சு எப்படி கேட்டாலுமே அதை நான் உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன்.
அர்ஜுன் சார் அது இல்ல சார். மா காஃபி இருந்தா எடுத்துட்டு வாயேன். நல்ல தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. சரி நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன், சீக்கிரம் எடுத்துட்டு வா. கடவுளே, இன்னைக்கு ஆபீஸ்ல இருக்கிறப்போ நடந்த விஷயத்த நான் அர்ஜுன் சார் கிட்ட சொல்றதுக்கு ட்ரை பண்ணேன். ஆனா அர்ஜுன் சார் நான் அந்த பெட்டியை பத்தி தான் பேச வரேன்னு நினைச்சுக்கிட்டு நான் என்ன பேச வரேன்னே கேட்காம என்ன தவிர்த்துட்டு போயிட்டாரு. நடந்த விஷயத்த அவர்கிட்ட நான் எப்படியாச்சும் கன்வே பண்ணணும். அதுக்கு நீதான் உதவணும். என்னமா பண்ணிட்டு இருக்க? ஒரு காஃபி எடுத்துட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா? மா அம்மா எங்க போயிருக்காங்க? சொல்லு மீனாட்சி. அண்ணா, உனக்கு ஒரு நல்ல செய்திண்ணா. சொல்லு மீனாட்சி, கேட்கறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கான கடமைய இன்னைக்கு நான் ஆரம்பிச்சிட்டேன். என்னம்மா சொல்ற? இந்த குடும்பத்துல விரிசலை உண்டாக்கி இந்த குடும்பத்தை உடைச்சு ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிச்சு இவங்க பிசினஸ் எல்லாத்தையுமே நாம கைப்பற்றணும்னு அடிக்கடி சொல்லுவேன்லண்ணா. அதை நிறைவேற்றுறதுக்கான முதல் ஸ்டெப்ப நான் வெற்றிகரமா எடுத்து வச்சிட்டேன். என்னது வீடெல்லாம் திறந்து போட்டு அம்மா எங்க போயிருக்காங்க? எங்க போனாங்கன்னே தெரியலையே. எங்க போனாலும் சொல்லிட்டு தானே போவாங்க. ஒருவேளை என் போனுக்கு மெசேஜ் பண்ணிருப்பாங்களோ? என்னது அன்னோன் நம்பர்ல இருந்து வீடியோ கால் வருது. என்ன வசுந்தரா, இந்நேரம் நீ உன் வீட்டுக்கு போயிருப்ப. அங்க உன்னோட அப்பா அம்மா இருந்திருக்க மாட்டாங்க. என்ன அவங்கள காணோன்னு குழம்பி போய் தேடுறியா? அந்த குழப்பத்தை அதிர்ச்சியாக்குறது தான் இந்த வீடியோ கால். ஏய், என்ன சொல்றீங்க? என் அப்பா அம்மா எங்க? என்ன பண்ணீங்க அவங்கள? அவங்கள நாங்க கிட்னாப் பண்ணிட்டோம். என்னது கிட்னாப் பண்ணிட்டீங்களா? ஆமா, புரியலையா? கடத்திட்டோம். உனக்கு நாங்க தூண்டில் போட்டு பார்த்தோம், நீ சிக்க மாட்டேன்னு சொல்லிட்ட. அதான் இப்ப வலை போட்டு உன் அப்பாவையும் அம்மாவையும் பிடிச்சிருக்கோம். ஏய், நீ சொல்றது நிஜமா? ஏய், இது பாரு, அவங்கள விட்டுரு, இல்லன்னா நான் போலீஸ் கிட்ட போயிடுவேன். போ, தாராளமா போ. நீ போலீஸுக்கு போனா உங்க அப்பா அம்மா பரலோகத்துக்கு போயிருவாங்க. ஏய், என்ன மிரட்டி பாக்குறீங்களா? உங்களால அவங்கள ஒண்ணும் பண்ணிட முடியாது. சும்மா போய் சொல்லாதீங்க. என்ன உனக்கு நம்பிக்கை இல்லையா? இப்பவே உன் அப்பாவையும் அம்மாவையும் காட்டுறோம், நீயே அவங்ககிட்ட பேசு. தெரியுதா? அம்மா, அப்பா, என் அம்மா அப்பாவை என்னடா பண்ணீங்க? பாத்தியா உன் அப்பா அம்மாவை? போன்ல உங்க பொண்ணு தான் பேசுறா. ரொம்ப துள்ளுறா. நீங்க ரெண்டு பேரும் அவளுக்கு புத்தி சொல்லுங்க. வசு, அம்மா பேசுற வசு. இவங்க யாருன்னு தெரியல வசு. உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீ ஹாஸ்பிடல்ல இருக்கேன்னு போய் சொல்லி எங்களை கடத்திட்டாங்க வசு. அம்மா, வசு, என்னம்மா இது? இவங்களுக்கும் உனக்கும் என்னம்மா பிரச்சனை? ஏன் எங்களை இங்க கடத்தி கொண்டு வந்திருக்காங்க? எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அம்மா, அப்பா, நீங்க பயப்படாதீங்க. உங்களை நான் காப்பாத்துறேன்.
இப்பவே போலீஸ்ல சொல்லி காப்பாத்துறேன். என்ன போலீஸ் கிட்ட போறியா? போலீஸ் கிட்ட இல்ல, யாருகிட்ட போனாலும் ஒன்னும் நடக்காது. ஆனா ஒண்ணு நடக்கும். உன் அப்பாவும் அம்மாவும் குணமா தான் கிடைப்பாங்க. உனக்கு அது ஓகேன்னா சொல்லு. ஐயோ வேணாம் ப்ளீஸ், அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணிடாதீங்க. இந்த போலீஸ் கிட்ட எல்லாம் போல, என் அப்பா அம்மாவை விட்டுருங்க. விட்டுலாம் தான், ஆனா நாங்க கேட்டதை நீ செஞ்சு தரலையே. இப்போ நீ கேட்கறத மட்டும் நாங்க எப்படி செஞ்சு தர முடியும்? கிவ் அண்ட் டேக் பாலிசியை ஃபாலோ பண்ணலாமா? ஐயோ சொன்னா கேளுங்க. அவங்க உடம்பு முடியாதவங்க, வேலைக்கு மாத்திரை சாப்பிடணும். அப்பாக்கு பிபி வேற இருக்கு. ப்ளீஸ் விட்டுருங்க. நீ என்ன கெஞ்சினாலும் விட மாட்டோம். நாங்க கேட்ட மாதிரி அர்ஜுன் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துரு. அடுத்த நிமிஷமே உன் அப்பா அம்மா வீட்டுல இருப்பாங்க. என் பேரண்ட்ஸை கடத்தி வச்சுட்டு என்ன மிரட்டுறீங்களா? இது பாருங்க, இதெல்லாம் நல்லா இல்ல. மிரட்டெல்லாம் இல்ல, நாங்க உனக்கு ஆர்டராவே சொல்றோம். நாங்க அர்ஜுனை மீட் பண்ணணும். இப்பவே அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடு. அதை விட்டுட்டு இந்த கடத்தல் மேட்டர் அவன்கிட்ட சொன்னீங்கன்னா அவ்வளவுதான், 2 பேரும் குணமாயிருவாங்க. வேணாம் வேணாம், இப்போ உடனே என்னால அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்க முடியாது. எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. ஓகே எடுத்துக்கோ, ஆனா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன்னு நல்ல தகவலா சொல்லு. இந்த பாரு, மறுபடியும் சொல்றோம், இந்த விஷயத்தை போலீஸ்கிட்ட சொன்னாலோ இல்ல அர்ஜுன்கிட்ட சொன்னாலோ நாங்க ஏற்கனவே சொன்னதுதான், நீ உங்க அப்பா அம்மா போட்டோவுக்கு மாலை போட வேண்டி இருக்கும். அண்ணா, ஒண்ணு மட்டும் புரிஞ்சுதுண்ணா, இந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா இந்த சுசித்ரா அவ்வளவுதான், உயிரையே விட்டுருவா. நான் கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி ஆனந்தையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில வந்துருவேன். மீனாட்சி, உன் பிளான் ஓகே, ஆனா அவசரப்படாத. நான் இப்ப வேற ஒரு விளையாட்டு ஆரம்பிச்சிருக்கேன். என்ன விளையாட்டுனா? இது கொஞ்சம் சீரியஸான விளையாட்டு, நீயே எதிர்பார்த்திருக்காத விளையாட்டு. என்னன்னா ரொம்ப பயமுறுத்திக்கிட்டு இருக்க? ஆமாமா, செஞ்சிருக்கிற காரியத்துக்கு ஏத்த மாதிரி தானே பில்டப் இருக்கும். ஐயோ அண்ணா, உங்களோட சஸ்பென்ஸ் என்னால தாங்க முடியல, கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. அதான் அந்த வசுவோட அம்மா அப்பாவை கிட்னாப் பண்ணிட்டேன்.